ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது. இதனால் இந்த சிம்ம ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் பரிகாரங்கள் மாறி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்களும் நன்மைகளும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சிம்மராசிக்காரர்களுடைய பண்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்மராசி அப்படிங்கிறவங்க வாழ்க்கையை விட பெரியவங்க. அவர்களுடைய தோற்றம், ஆளுமை, இயல்பு, அவர்களுடைய தன்னம்பிக்கையான எல்லாத்துலேயுமே குறை கூறவே முடியாது. சிம்மராசிக்காரங்க எங்கே போனாலுமே மற்றவர்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு சங்கடமான தருணங்களை தாங்கி கொள்ளும் ஆற்றல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. தோல்வி என்கின்ற வார்த்தை அவர்களுக்கு அந்நியமானது. அவர்களால் முடியும் என்கின்ற நம்பிக்கையில் எதை வேண்டுமானாலும் செஞ்சுருவாங்க. மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, ஏது நினைப்பாங்க அப்படின்லாம் சட்டை பண்ணிக்கவே மாட்டாங்க. மேலும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க தாராள மனப்பான்மை உடையவங்க. அவங்கள சிறந்த நண்பர்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக உயர முடியும். இவங்க குறிப்பாக எல்லா விஷயத்துக்கும் கோவப்படக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரங்க கூட்டத்தை பார்த்து புதிய நபர்களை பார்த்து கூச்சப்பட மாட்டாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு ஆளுமை திறனுமே வெளிப்படும். அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் தேவையோ அதையெல்லாம் எப்படி பெற வேண்டும் அப்படிங்கிறது தெரியும். அவங்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு தயங்கப்பட மாட்டாங்க. வானத்தை அடைய நினைத்தாலுமே தங்களுடைய லட்சியத்தை அடைந்தே தீருவாங்க. உயர்ந்த விஷயங்களுக்கு ஆசைப்படுவாங்க. தோல்வி என்பது அவங்களுக்கு அகராதியில் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். அவங்கக்கிட்ட இருப்பது ஏராளமான தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை வைத்தே தடைகளை முன்னேற அவர்களுக்கு உதவியாக இருக்கும். தோல்விகள் அவர்களை துவள செய்ய விட மாட்டார்கள். தன்னைத்தானே அடிக்கடி வருத்தி கொண்டாலுமே அவர்களுடைய துணிச்சல் அவர்களுக்கு கனவுகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய அனுமதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிம்மராசிக்காரங்க எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கி பயணிக்க விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கடந்த காலத்தில் இவங்களை தேங்கி இருப்பது அப்படிங்கிறது பிடிக்காது. அதாவது பழைய விஷயங்களை நினச்சி வருத்தப்படக்கூடிய நபர்களாக இவங்க மோஸ்ட்லி இருக்கவே மாட்டாங்க. இவங்க பொதுவாகவே கடந்த கால விஷயங்களை விவாதிக்க விரும்பவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கவே ரொம்ப ஆசைப்படுவாங்க. சிம்மராசிக்காரர்களோடு வாழ்வது உங்கள் ஆக்கப்பூர்வமானவராக மாற்றும் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவங்க எதை செஞ்சாலுமே தன்னம்பிக்கையோடு செய்வாங்க. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலுமே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இறுதி வரைக்குமே உங்ககிட்ட ஒரே மாதிரியான விசுவாசத்தோடு இருப்பாங்க. உங்களுக்கு சிம்மராசிக்காரங்க காதலராக கிடைத்தால் உங்கள் வாழ்நாள் முழுக்க காதல் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படின்றதாங்க அர்த்தம். இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்கும், என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, ஆக மொத்தத்தில் கிரகங்களுடைய மாற்றத்தால் உங்களுக்கு என்ன விதமான மேன்மைகள் கிடைக்கும், சிறப்புகள் கிடைக்கும், பரிகாரங்களாக என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் சிம்மராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு
என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை பார்க்கும்போது ராசியில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், களத்திரஸ்தானத்தில் சனி, ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், அயன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்கும் கலக்கமும் அதிர்ச்சியோ அடையாத சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம். நீங்கள் வசீகரமாக பேச்சாற்றல் பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால எல்லா வகையிலுமே நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பாராத சம்பவங்களால் இழுப்பறையாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரப்போகுது. வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகத்தை தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. அவ்வப்பொழுது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலைகள் வரப்போகுது. மேலும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டிகளும் நீங்கள் போகுதுங்க. வர வேண்டிய பழைய பாக்கிகள் இதுக்கு முன்னாடி தடைப்பட்டிருக்கும், இதுக்கு மேலே உங்கள் கைக்கு வரப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கள் போகுது. மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். திறமையான செயல் மூலமாக பாராட்டுகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது. எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து வீட்டில் இருப்பவங்க கிட்ட ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது நீங்கள் போகுது. அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடுங்க. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பெறும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வாங்க. தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வாங்க. கட்சி மேலிடத்தின் ஆதரவு மனதிற்கினிய பொறுப்புகளை பெற்றுக் கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பண வரவில் முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலமாக தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும். அமைதியாக செயலாற்றுவீங்க. மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற அதிகமாக படிக்க வேண்டிய நிலை வரும். கல்வி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தேவையான உதவிகளும் கிடைக்கும். மேலும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் சஞ்சரிப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. பிற மொழி பேசுபவர்கள் மூலமாக நிறைய விதமான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நிலைமை மாறப்போகுது. நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்வீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கன்சல்டன்சி துறையில் வேலை செய்பவர்களுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்க போகுது. பதவி உயர்வும் கிடைக்க போகுது. மேலும் உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அலைச்சல் இருக்கும். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை வரும். அதனால் யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. உங்கள் குழந்தைகளால் சிற்பல பிரச்சனைகள் வரக்கூடும். அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிவசூரியனை தீபம் ஏற்றி வழிபட்டு வர கடன் பிரச்சனைகள் குறையும். முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகள் நிறைய கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 27, 28, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 20, 21 அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் சிம்மராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும், உங்களுக்கு கிரக அமைப்பின்படி என்னென்ன விதமான மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும் தெளிவாக விரிவாக நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு நிச்சயமாக பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.